Hi friends, welcome to Udemy Max. So இந்த வீடியோல வந்து SIR அப்படின்னு சொல்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002-2005ல ஓட்டு போட்டவங்க உங்களோட தகவல்களை எப்படி ஆன்லைன்ல சர்ச் பண்றது அப்படின்ற கம்ப்ளீட் கைடு இந்த வீடியோல வரப்போகுது. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வீடியோ முடிஞ்ச வரையும் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம இந்திய தேர்தல் ஆணையம் நமக்கு கொடுத்துட்டு வர கணக்கீட்டு படிவம் SIR அப்படின்னு சொல்ற ஃபார்ம்ல உங்களோட முந்தைய 2002-2005 தகவல்களை நீங்க ஃபில் பண்ண முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் லிங்க்ல உங்களோட பெயர் அல்லது உங்களோட தாய் தந்தையர் பெயர் இருக்கா அப்படின்றத வந்து முதல்ல சரி பார்த்து உறுதி செஞ்சுக்கோங்க. ஸோ அந்த தகவல்கள் உங்களோட பழைய ஓட்டர் ஐடி கார்டோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அந்த தகவல்களை எடுத்து உங்களோட ஃபார்ம்ல ஃபில் பண்ணும்போது எந்த மிஸ்டேக்கும் இருக்காது. ஸோ அதை எப்படி நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்றது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ கூகுள்ல வந்து www.elections.tn.gov.in ஸோ இந்த வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா அதுல கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்கும். அதுல எலக்ட்ரல் சர்வீசஸ் இருக்கா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த எலக்ட்ரல் சர்வீசஸோட பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் வந்து சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். சர்வீசஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அது கீழே எலக்டோரல் ரோல்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ்ல கீழே கடைசியில தான் வந்து உங்களோட 2002-2005 SIR வந்து இருக்கும். ஸோ அதனால கீழே வந்துருங்க, லாஸ்ட்ல வந்துருங்க. ஸோ லாஸ்ட்ல வந்துட்டீங்கன்னா உங்களோட 2002-2005க்கான SIR இருக்கும். ஸோ இதுல வந்து 2002ல வந்து அதிகபட்சமான நிறைய தொகுதிகள் வந்து அதுல கவர் ஆயிருக்கு. ஸோ 2005ல வந்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட சில தொகுதிகள் வந்து 2005ல வந்து கவர் ஆயிருக்கு. ஸோ 2005 தகவல்களை சர்ச் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா அதுல வந்து உங்களோட நேம் அல்லது உங்களோட கரண்ட் எபிக் நம்பர் இல்லைன்னா ப்ரீவியஸ் பழைய கார்டோட எபிக் நம்பர் நீங்க போட்டீங்கன்னா உங்களோட தகவல்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ உங்களோட பாகம் எண், வரிசை எண், அப்புறம் உங்களோட தொகுதி எண் எல்லாத்தையும் நீங்க இதுல வந்து கரெக்டா மேட்ச் பண்ணி பாத்துக்கலாம். உங்களோட பேர் இருக்கா அப்படின்னா அந்த பாகம் எண், அந்த வரிசை எண் பேஜ்ல இருக்கிறத எடுத்து நீங்க உங்களோட ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிருங்க. பட் 2002 தகவல்களை நீங்க சர்ச் பண்ணும்போது ஒரு PDF வரும். ஸோ அந்த தொகுதியில பூத்ல ஓட்டு போட்டவங்களோட மொத்த தகவல்களோட வரும். ஸோ அதுல உங்க பெயர், உங்களோட தாய் இல்லைன்னா உங்களோட தந்தை பெயர் இல்ல உங்களோட கணவன் பெயர் அது வந்து கரெக்டா மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. உங்களோட சில பேருக்கு வந்து அவங்களோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பரோட வரும், சில பேருக்கு வந்து ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்காது. ஸோ அதனால உங்களோட உறவினர் பெயரோட உங்களோட நேம் வந்து கரெக்டா மேட்ச் ஆகுதா அப்படின்றது வந்து கண்டிப்பா எல்லாரும் வந்து செக் பண்ணுங்க. ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 அதை நான் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து நீங்க அப்போ ஓட்டு போட்டப்போ அல்லது உங்களை தாய் தந்தை ஓட்டு போட்டப்போ அவங்க எந்த மாவட்டத்துல இருந்தாங்க, நிறைய பேர் வந்து தொகுதி மாறி இருப்பாங்க, மாவட்டம் மாறி இருப்பாங்க. ஸோ அப்ப எந்த மாவட்டத்துல இருந்தீங்களோ அந்த மாவட்டத்தை உள்ளிட்டுக்கோங்க. நான் திருவள்ளூர்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி உங்களோட சட்டமன்ற தொகுதி, உங்களோட தொகுதி அப்ப என்ன தொகுதியா இருந்தது அப்படின்றத உங்களோட பழைய ஓட்டர் ஐடி கார்டுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுலோட தொகுதியோட எண்ணும் அந்த தொகுதியோட பெயரும் இருக்கும். ஸோ அப்ப என்ன தொகுதி இருந்துச்சோ அந்த தொகுதியை வந்து நீங்க அதுல வந்து உள்ளிட்டுக்கோங்க. அடுத்தது வந்து உங்களோட பாகம் எண் அல்லது பெயர். நிறைய பேருக்கு பாகம் எண் வந்து தெரியாது. ஆனா நீங்க ஓட்டு போட்ட பூத்தோட பேர் வந்து கண்டிப்பா தெரியும், எந்த பூத்துன்னு வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்கூல்ல நான் போய் போட்டேன், இல்ல இந்த இடத்துல நான் போய் போட்டேன் அப்படின்றது உங்களோட தாய் தந்தையர்கிட்ட கேட்டு இல்ல நீங்க வந்து ஞாபகம் வச்சு அதை வந்து கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பேர் வந்து சேமா கூட இருக்கலாம். அப்படின்னா இப்போ கவர்மெண்ட் பாய்ஸ் ஹை ஸ்கூல் வந்து 2 வாட்டி இருக்கு. ஸோ அப்படின்னா நீங்க 2 லிங்கையும் வந்து நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களோட பேர் வந்து எதுல இருக்கு அப்படின்றதுதான் வந்து எப்படி எதுல இருக்கோ அதுலதான் நீங்க வந்து ஓட்டு போட்டிருக்கீங்க. அந்த பாகம் எடுத்தது நீங்க எழுதணும். வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துட்டு உள்ள போயிருங்க. ஸோ வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்து உள்ள போனோம்னா உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து உங்களோட தொகுதியோட பெயர், அதோட தொகுதியோட எண் இருக்கும். அது பக்கத்துலயே உங்களோட பாகம் எண்ணும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நீங்க டீடைல்ஸ்ல ஃபில் பண்ணணும். ஸோ இது கீழே உங்களோட பெயர் இருந்துச்சுன்னா அப்ப இதுதான் உங்களோட தகவல்கள், தொகுதியோட எண், தொகுதியோட பெயர், உங்களோட பாகம் எண். இதுதான் வரிசைன்றது வந்து சீரியல் நம்பர் கீழே வரும். ஸோ எதுக்கு நேரா உங்களோட பெயர் இருக்கோ அதை வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலயே வந்து என்னென்ன தெருக்கள் வந்து கவர் ஆகுது அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ அதுல வந்து நீங்க அப்ப இருந்த தெரு வந்து இந்த பாகத்துல கவர் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு அப்புறமா வந்து உள்ளிட்டுக்கோங்க. ஸோ இதுல வந்து உங்களோட பெயர் அல்லது உங்களோட
உங்க பெயரோட உங்களோட உறவினரும் பெயர் இருக்கும், தந்தை அல்லது கணவரின் பெயர் இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து அவங்களோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பரோட இருக்கு, நிறைய பேருக்கு வந்து ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இல்லை. ஸோ நம்பர் இல்லாத பட்சத்துல நீங்க நம்பர் எழுத வேணாம். பட் அந்த கார்டில் இதுல வந்து உங்களோட கார்டு டீட்டெயில்ஸோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு வந்து கண்டிப்பா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து உங்களோட சீரியல் நம்பர். ஸோ சீரியல் நம்பரோட உங்களோட பெயர் இருக்கா அப்படின்றத வந்து கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. 2002 தகவல்களை சர்ச் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா பெரிய பிடிஎஃபா நீங்க வந்து பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்தது வந்து 2005 ஓட்டு போட்டவங்க உங்களோட தகவல்களை எப்படி தேடுறது அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஸோ 2005 எஸ்ஏஆரை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ 2005 எஸ்ஏஆர் தேடும் போது அதோட சர்வர் கொஞ்சம் டவுனாக தான் இருக்கு. பட் சர்ச் பண்றது வந்து ரொம்ப ஈஸி. நீங்க வந்து நேம் கொடுத்து சர்ச் பண்ணலாம், எபிக் நம்பர் கொடுத்து வந்து சர்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எபிக் நம்பர் கொடுத்து எப்படி சர்ச் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சர்ச் பை எபிக் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பழைய ஓட்டர் ஐடி நம்பர் இல்லைன்னா கரண்ட் எபிக் நம்பர். ஸோ என்டர் யோர் எபிக் நம்பர் லாஸ்ட் எஸ்ஏஆர்னு இருக்குல்ல, ஸோ அதில் வந்து உங்களோட பழைய ஓட்டர் ஐடியில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை அது என்கிட்ட கார்டு இல்லை அப்படின்னா உங்களோட கரண்ட் எபிக் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துக்கோங்க. கரெக்டாக கொடுங்க, கேப்ஸ்னா கேப்ஸ் கரெக்டாக கொடுங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட லிஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆயிரும். 2005 எஸ்ஐஆர்ல உங்களோட பெயர் அல்லது உங்களோட தாய் தந்தையர் பெயரை மட்டும் வச்சு உங்களோட டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா சர்ச் பை நேம்னு இருக்கும். ஸோ சர்ச் பை நேம் ஆப்ஷன்ல நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஓட்டு போட்டப்போ எந்த மாவட்டத்தில் இருந்தீங்களோ அந்த என்டர் பண்ணுங்க. நான் திருவள்ளூர்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அடுத்தது நீங்கள் ஓட்டு போட்டப்போ எந்த தொகுதிகள் இருந்தீங்களோ அதை உங்களோட ஓட்டர் ஐடி கார்டில் மேட்ச் பண்ணி அந்த தொகுதியோட நேம் வந்து இந்த இடத்துல எழுதிடுங்க. அடுத்தது வந்து நேம் ஆஃப் த எலக்ட்ரால். ஸோ நேம் ஆஃப் த எலக்ட்ராலில் உங்களோட பெயர் அல்லது உங்களோட தாய் தந்தையர் பெயரை வந்து நீங்க இங்கிலீஷ்லயே டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி நீங்க ஸ்பேஸ் அடிக்கும் போது அது வந்து தமிழ்ல வந்து கன்வெர்ட் ஆயிரும். நான் முனுசுவாமின்னு இங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டேன்னா அது வந்து ஸ்பேஸ் அடிச்ச உடனே உங்களோட நேம் வந்து தமிழ்ல வந்து காமிச்சிரும். அதே மாதிரி உங்களோட ஃபாதர் மதர் இல்லைன்னா ஹஸ்பண்டோட நேமும் நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் அடிச்சீங்கன்னா அது வந்து தமிழ்ல கன்வெர்ட் ஆயிடும். அடுத்து வந்து உங்களோட ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபிகேஷன் கோட் வந்து கரெக்டாக கொடுத்துங்க, கேப்ஸ் லாக் எல்லாம் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து வரும். ஸோ இதுல வந்து முனுசாமி ரிலேஷன் நேம் கந்தன், அதுல வந்து 2 ஐடி இருக்கு. ஸோ அதை வந்து நீங்க எப்படி ரெண்டுத்துல எது வந்து உங்களோட நேம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுல வந்து வியூ டீட்டெயில்ஸ்னு ஒரு லாஸ்ட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல கிளிக் பண்ணி நீங்க எந்த பூத்ல வந்து போலிங் ஸ்டேஷன் எந்த பூத்ல ஓட்டு போட்டீங்க அப்படின்றத வந்து காமிக்கும். ஸோ அதே மாதிரி ரெண்டுத்துல கிளிக் பண்ணிட்டு எந்த பூத்துன்றத நீங்களே கன்ஃபார்ம் பண்ணி ஸோ அதுல இருக்க பார்ட் நம்பரும் சீரியல் நம்பரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க 2005 உங்களோட பெயரை வச்சு உங்களோட டீட்டெயில்ஸை வந்து எடுக்கிறது. ஸோ வியூ டீட்டெயில்ஸில் போனீங்கன்னா உங்களோட போலிங் ஸ்டேஷன் பூத் நீங்கள் எந்த பூத்தில் போட்டிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை பார்த்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் அதுலேருந்து வந்துடும். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.